ஜப்பான். தென்கடல் மேம்பாட்டு நிறுவனம் அநாகதன் தீவில் ஒரு தோட்டம் அமைக்க திட்டமிட்டது. திட்டக்குழு செயலாளரான கிக்குச்சிரோ மற்றும் அவரது மனைவி ஹசுகோவையும் 12 பேர் அடங்கிய ஒரு உள்ளூர்வாசிகள் குழுவினரையும் அவர்களோடு அந்த தீவில் இருக்க வைத்தது. அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. 1944இல் உலகப்போரின் இறுதி கட்டத்தில் நேச நாடுகளின் துணை இழந்த ஜப்பானின் கப்பல் ஒன்று கடலில் பலத்த சேதமடைந்தது. அதிலிருந்து தப்பித்த 31 மாலுமிகளும் அந்த தீவில் தஞ்சம் புகுந்தனர். அவர்கள் அனைவரும் 13 வயதின் இறுதியில் இருக்கும் 20 வயது வாலிபர்கள் ஆவார்கள். அந்த நேரத்தில் ஹசுகோவின் கணவர் பக்கத்து தீவிற்கு மற்றொரு வேலை காரணமாக சென்றிருந்த நிலையில் இராணுவ நடவடிக்கைகள் அதிகமாக இருந்த காரணத்தால் அவரால் அநாகதன் தீவிற்கு வர முடியவில்லை. இந்நிலையில் இளைஞர்களிடம் சிக்கிய நம் மனைவிக்கு என்னவாகுமோ என நினைத்திருந்தவருக்கு ஜப்பானியர்கள் திருமணமான பெண்களை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையும் இருந்தது. அந்த 31 மாலுமிகளுடன் தம்பதி இருவரும் உள்ளூர் தீவுவாசிகளுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். மிகவும் சத்தான மண்வளம் கொண்ட தீவு என்பதால் அவர்கள் இங்கே உருளைக்கிழங்குகளை பயிரிட்டனர். மீன் பிடித்தலும் உணவுக்காக எலி மற்றும் பல்லி ஆகியவற்றை உண்பதும் அவர்களது வாழ்க்கை முறையானது. பனைமர பொருட்களிலிருந்து தயாரித்த ஒரு வகை மதுவையும் அவர்கள் தயாரித்தார்கள். 1945ஆம் ஆண்டு வசந்த காலம் வரையில் அவர்களால் அங்கே தாக்கு பிடித்து இருக்க முடிந்தது. அதன் பின்னர் ஜப்பான் அமெரிக்காவிடம் சரணடைந்த காரணத்தால் அமெரிக்கர்கள் அடிக்கடி இந்த தீவுக்கு வந்து போர் முடிந்துவிட்டதை அறிவித்து யாரெல்லாம் இங்கே மிச்சம் இருப்பார்களோ அவர்கள் அனைவரும் வந்து தாங்களாக சரணடைந்து விடும்படி அறிவிப்பு செய்தனர். உள்ளூர்வாசிகள் அனைவரும் அமெரிக்க அறிவிப்பை ஏற்று அவர்களது கப்பலில் ஏறிக்கொள்ள கிக்குச்சிரோ, ஹசுகோ மற்றும் கப்பல் மாலுமிகள் யாரும் போக விருப்பமில்லை. அமெரிக்கர்கள் தங்களை கொன்று விடுவார்கள் என்ற பயத்தை விட போரில் ஜப்பான் தோற்றிருக்காது என்பது அவர்களது நம்பிக்கையாக இருந்தது. தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் இத்தீவிலேயே கிடைக்கிறது என்பதால் அவர்கள் இங்கேயே இருக்க முடிவு செய்தனர். ஆனால் ஹசுகோவும் கிக்குச்சிரோவும் மாலுமிகளோடு சேராமல் தனியாகவே வாழ்ந்தனர். தேவைப்பட்டால் சந்தித்துக் கொள்ளலாம் என்றிருந்தனர். ஆனால் நாட்கள் இப்படியே போகவில்லை. 1946இல் தீவில் ஒரு நாள் B-29 குண்டு வீசும் விமானம் ஒன்றின் சிதறிய பாகங்களை கண்ட மாலுமி ஒருவர் அங்கே இறந்து கிடந்த பைலட் அருகே ஒரு துப்பாக்கியை கண்டெடுக்கிறார். இது அவனிடையே ஒரு நுட்பமான அதிகார கைப்பற்றலை உருவாக்குகிறது. இந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டி கிக்குச்சிரோவின் மனைவி ஹசுகோவை அடைய நினைக்கிறார். வேறு வழியின்றி கிக்குச்சிரோ தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மனைவியை அவனுக்கு கொடுக்கிறார். எப்படியோ இவன் சிறிது நாட்களுக்கு பிறகு இறந்து கிடந்தான். இது பற்றி கேட்டபொழுது அவன் மலைச்சரிவில் இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டதாக ஹசுகோ கூறினாள். அவனை கொன்றது கிக்குச்சிரோதான் என்று மற்ற மாலுமிகள் பழி சுமத்தி கொண்டிருந்த நிலையில் சிறிது நாளில் கிக்குச்சிரோவும் மர்மமான முறையில் இறந்து போனான். இது பற்றி ஹசுகோவிடம் விசாரித்த போது அவர் பச்சை நண்டை சாப்பிட்டதால் ஒவ்வாமை ஏற்பட்டு இறந்து விட்டதாக கூறியவள் பின்னாளில் கேட்டபோது அவளது 3வது கணவன்தான் அவரை கொன்றான் என ஒப்புக்கொண்டாள்.
அந்த 3வது கணவனும் மர்மமாக இறந்து போக அவளது 4வது கணவன் அவனை கொன்றுவிட்டதாக வதந்தி பரவ ஹசுகோவுடன் உறவு வைக்கும் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்கின்ற பயம் மாலுமிகளிடையே பரவத் தொடங்கியது. கூட்டத்தில் குழப்பம் உருவாவதற்கும் இத்தனை மரணத்திற்கும் ஹசுகோதான் காரணம் என மற்ற மாலுமிகள் திட்டி தீர்த்தனர். இப்படி தன்னை திட்டி தீர்க்கிறவர்களிடம் நாம் இருப்பதோடு அமெரிக்க கப்பல் எதுவும் வந்தால் நாம் அதில் ஏறி போய்விடலாம் என்று எண்ணிய ஹசுகோ அருகில் இருந்த மற்றொரு தீவில் போய் தனியாக தங்கிவிட்டாள். 1 மாதம் கழித்து 1950 அவளது கனவு நிறைவேறியது. ஒரு அமெரிக்க கப்பல் வந்து அவளை ஏற்றிக்கொண்டு ஜப்பானில் கொண்டு போய் விட்டது. அதற்கு 1 வருடம் கழித்து 1951 எஞ்சியிருந்த மாலுமிகளும் தீவிலிருந்து மீட்கப்பட்டு ஜப்பானில் இறக்கிவிடப்பட்டனர். அப்போது அவர்களில் 20 பேர் மட்டுமே மிச்சமிருந்தனர். ஹசுகோ கிகிச்சிரோவிடம் இருந்த மாலுமிகள் 31 பேரில் கிகிச்சிரோ உட்பட மற்ற 3 இறந்து போக 20 பேர் உயிர் தப்பி வர மற்ற 9 பேருடைய நிலை என்னானது என்றால் உண்மையில் யாருக்குமே அது பற்றி தெரியாது. இது பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் ஹசுகோ ஒவ்வொரு முறையும் வெவ்வேறான கதைகளை கூறுவார். மாலுமிகள் கூறுவதற்கும் இவர் கூறுவதற்கும் முரண்பாடுகள் நிறைய இருக்கும். அவற்றை பின்பு சொல்கிறேன். ஜப்பானுக்கு வந்த பிறகு ஹசுகோவின் முதல் கணவர் உயிரோடு இருப்பது தெரிய வந்தது. ஆனால் போரில் இவர் இறந்திருப்பார் என்று நினைத்து அவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். கணவருடன் சேர முடியாத நிலையில் ஹசுகோ தனக்கான வாழ்வாதாரத்தை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தான் பசிபிக் தீவிலிருந்து தன்னந்தனியாக தப்பி வந்த கதையை ஊடகங்களுக்கும் செய்தித்தாள்களுக்கும் பேட்டியளித்து தன்னை பற்றியும் மாலுமிகள் பற்றியும் பரபரப்பு உண்டாக்கினார் ஹசுகோ. அவரை பற்றிய செய்தி வெளியிடுவதில் பல்வேறு ஊடகத்தினர் மகிழ்ச்சியோடு செயல்பட்டனர். இதன் வாயிலாக தன்னை ஒரு பெரிய பிரபலம் போல காட்டிக்கொண்ட ஹசுகோ தான் உறவு வைத்துக் கொண்ட ஆண்களை குறித்தும் அவர்கள் தன்னை அடைய போட்டி போட்டுக்கொண்டதை குறித்தும் விவரிப்பதில் பெருமை அடைந்தார். இந்த கதைகள் யாவும் உண்மையில் நடந்தவையா, இல்லை இந்த பெண்மணி அனைத்தையும் மிகைப்படுத்தி கூறி புகழ் வெளிச்சத்தை தேடுகிறாளா என அனைவருக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் பொதுமக்களிடையே ஹசுகோவிற்கு மவுசு குறையவில்லை. தனியொரு பெண்ணாக ஒரு தனித்தீவில் பல ஆண்கள் மத்தியிலிருந்து தப்பித்து வந்த மிகவும் சக்தி படைத்த பெண்ணாக இவரை கொண்டாடியதோடு மட்டுமல்லாமல் அவரை அநாதகன் தீவின் ராணி என புகழாரம் சூட்டினார்கள். இவருடைய கதையை மேடை நாடமாக தயாரித்து அதில் ஹசுகோவையே நடிக்க வைத்து அதற்கு அநாதகனின் ராணி என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். முழுமையாக 2 ஆண்டுகள் வரை ஜப்பான் முழுக்க பயணப்பட்டு தனது நாடகத்தை பல மேடைகளில் சபையேற்றினார் அப்பெண். இதே கதையை தழுவி அதில் ஹசுகோவே முக்கிய வேடத்தில் நடித்த ஹாலிவுட் படம் ஒன்றும் தயாரானது. ஆனால் அந்த வெளியீட்டில் இவர் பங்கு பெறவில்லை. மேடை நாடகங்கள் வெற்றியடைந்த அளவிற்கு ஹசுகோவின் முழுநீள திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பினை பெறவில்லை. காரணம், அதில் ஹசுகோவின் நடிப்பு அத்தனை சொல்லும் விதமாக இல்லை. இந்நிலையில் மாலுமிகள் ஒன்றிணைந்து தங்களது தரப்பு கதையை ஒரு புத்தகமாக தயாரிக்க தொடங்கினர். அதில் ஒரு மாலுமி கூறியிருந்தார், ஹசுகோ ஆண்களை மயக்கி தன் வயப்படுத்துவதில் வல்லவர். அவர்களுக்கு உணவு உடை கொடுப்பதோடு எங்கள் ஒருவருக்குள்ளாக சண்டை மூட்டுவதிலும் கெட்டிக்காரி என்றார். காணாமல் போன அந்த 9 பேரும் ஹசுகோ மூட்டிவிட்ட சண்டையில் மரணித்திருக்கலாம் என்ற யூகத்தையும் வெளிப்படுத்தினார். மாலுமிகளின் குற்றச்சாட்டுகளுடன் மேடையில் ஹசுகோவின் மோசமான நடிப்பும் அவரது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியது. தனித்தீவில் இருந்து உயிர் பிழைத்து வந்த துணிச்சலான பெண்மணி என்கின்ற புகழ் உச்சியில் இருந்து பொல்லாத பெண் என்ற கெட்ட பெயரை எடுத்தார் ஹசுகோ. தீவில் பல ஆண்களுடன் தனக்கு தொடர்பு ஏற்பட்டதாக கூறியவற்றை பின்னர் மறுத்து பேசினார். அவர்களில் 2 ஆண்கள் மட்டுமே ஹசுகோவிற்காக போட்டி இறந்து போனவர்கள். மற்றபடி அனைவரும் பசியாலும் விஷமான உணவினை சாப்பிட்டதாலும் மலைச்சரிவிலிருந்து கீழே விழுந்ததனாலும் தான் நிகழ்ந்தது என்று பின்னர் தெரிய வந்தது. ஆகவே காணும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் அவரை கிண்டலடிக்க ஆரம்பித்தனர். பழையபடி அவரை பேட்டி காணவோ படம் பிடிக்கவோ யாரும் வருவதில்லை. அவரது பெயர் கெட்டுப்போன காரணத்தால் அவருக்கு வேறு எங்கும் வேலைகளும் கிடைக்கவில்லை. அநாகதான் ராணி என்ற மாயை ஓய்ந்து விட்டதால் ஹசுகோ இந்த ஏளனங்களிலிருந்து தப்பித்திருக்க கிராமப்புறத்தை நாடி அங்கு சென்று வாழ்ந்ததாகவும் அதன் பின் ஹசுகோ என்னவானாள் என்ற தகவலும் யாருக்கும் தெரியவில்லை.
அவர் கிராமத்தில் ஒருவரை திருமணம் முடித்து அங்கு ஒரு சிறிய உணவகத்தை நடத்தியதாகவும், தனது 51ஆம் வயதில் மூளையில் ஏற்பட்ட கட்டி காரணமாக 1971இல் மரணமடைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. உண்மையில் அனாஹதன் தீவின் ராணி பல ஆண்களை மயக்கி திருமணம் முடித்து அவளது தேவை தீர்ந்ததும் கொன்றொழித்த தீய பெண்மணியா, இல்லை தனது சூழ்நிலையை கருதி ஆண்களிடமிருந்து தப்பித்திருக்கவும் தனக்கு தோன்றியதை செய்தாளா? 2010இல் இதை மையமாக வைத்து த ஸ்டோரி ஆஃப் ஹசுகோ திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படத்தின் உண்மை பின்னணியை அறிந்த பலர் ஜப்பானில் இருந்தார்கள். அந்த மக்கள் மத்தியில் அவை மறந்து போயிருக்கலாம். ஆனால் 70 வருடங்களுக்கு முன் நடந்த இந்த சம்பவத்தின் சாட்சிகள் தற்போது தங்களது 90 வயதினை கடந்தவர்களாக இன்னும் இருக்கின்றனர். ஒருவேளை இந்த நிகழ்வுகளை நேரில் பார்த்தவர்கள் யாரும் உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கதையின் உண்மை பின்னணி தெரிந்திருக்கும்.